ஈரானுடைய கப்பலை மீட்பது என இலங்கை முடிவெடுத்திருக்கிறது. இலங்கை நடுநிலையாக இந்த யுத்தத்திலே செயல்படுவதாகவும் எந்த நாட்டுக்கும் சாதகமாகவோ பாதகமாகவோ இல்லாமல் செயல்படுவதாகவும் எல்லா நாடுகளும் அமைதியை விரும்ப வேண்டும், சண்டைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை இலங்கை விடுப்பதாகவும் இதே நேரம் குறித்த கப்பலை பாதுகாப்பதாகவும் அந்த கப்பலை மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு முடிவெடுத்திருப்பதாகவும் இலங்கையினுடைய அதிபர் சொல்லி இருக்கிறார். உதய்போர்ட்ல இருந்த அந்த ரேடாரை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அதனால தான் கத்தர் மீது தாறுமாறான தாக்குதல்கள் தொடர்ந்து ஈரானால் நடத்தப்படுகிறது. இன்றைக்கும் 27க்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் கத்தர் மேல நடத்தி இருக்கிறாங்க ஈரானால. இதைத்தான் இன்றைக்கு அசர்பைஜானுக்கும் இன்றைக்கு மொசாது தான் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அதை ஈரான் தாக்குதல் நடத்தல என்று சொல்லி மிக தெளிவாக மறுத்துட்டாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலை முழுமையாக எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராகி இருக்கிறோம் என்று இன்றைக்கும் ஹிஸ்புல்லாக்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி நாயிம் காசிம் விடுத்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக 2 ஆண்டுகளுக்கு மேலாக பலஸ்டைன் மீது தாக்குதல்களை நடத்தி முழு காசாவினுடைய பகுதிகளையும் அழித்து ஒழித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கும் காசாவினுடைய இராணுவத்திற்கும் இடையிலான ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 146 நாட்களை கடந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய யுத்தம் பாரிய அளவில் வேகம் எடுத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். இன்றோடு 6வது நாளாக ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல உலகம் முழுவதும் இந்த யுத்தத்திற்கு எதிராக யுத்தத்தை உடனே நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. காரணம் என்னன்னா, உலகத்தின் எல்லா நாடுகளையுமே எக்கானமிக் ரீதியாக பொருளாதார ரீதியாக கடுமையான ஒரு முடக்கத்திற்கு இந்த யுத்தம் தள்ளி கொண்டிருக்கிறது. மட்டுமல்லாமல் மிக பாரிய அளவில் மத்திய கிழக்கில் ஒரு பதட்ட நிலையை முழுமையாக வைத்துக் கொண்டிருக்கிறது. இப்படியான சூழல்ல கடந்த 2 நாட்களாக ஈரானுடைய 2 கப்பல்கள் மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் இந்திய பெருங்கடல் நிகழ்ந்திருக்கிறது. அது தொடர்பான செய்திகளையும் நம்ம பார்த்து வர்றோம். குறிப்பாக முதல் கட்டமாக இந்தியாவுக்கு ஒரு இராணுவ பயிற்சிக்காக கடற்படை பயிற்சிக்காக சென்றிருந்த ஈரானுடைய 3 கடற்படை கப்பல்கள் மீண்டும் திரும்பி ஈரானை நோக்கி போகிற வழியில திரும்ப நேரடியாக ஈரானுக்கு போனால் இந்த யுத்தம் நடைபெறுகிற சூழல்ல அது சிக்கலாக மாறிவிடும் என்பதனாலையும் அவர்கள் நேரடியாக சண்டைக்கு பிரிப்பேர் இல்லாத 3 கப்பல்களாக இருந்த காரணத்தினாலையும் அவங்க இந்திய பெருங்கடலுடைய இன்டர்நேஷனல் பார்டர்ல தரித்து நின்று கொண்டிருந்தார்கள். இன்டர்நேஷனல் பார்டர்ல இருக்கக்கூடிய கப்பல்களை யாருமே தாக்கக்கூடாது, ஏதாவது எல்லைக்குள்ள வந்தா தான் தாக்க முடியும், அவர்களுடைய கடற்பரப்பாக அது மாறும். அப்படியான சூழல்ல இன்டர்நேஷனல் கடல் பார்டர்ல இருந்த கப்பல் மீது அமெரிக்காவினுடைய சப்மேரின் ஒன்று என்ன பண்ணாங்கன்னு சொன்னா நேரடியாக தாக்குதலை நடத்தியதில் கிட்டத்தட்ட 86 ஈரானுடைய சோல்ஜர்ஸ்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஜனாசாக்கள் இலங்கையின் தென் மாகாணத்தினுடைய கராப்பட்டிய வைத்தியசாலையை ஒட்டி பாதுகாப்பாக வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் அந்த ஜனாசாக்களை மீண்டும் ஈரானுக்கே எடுத்துக்கொள்வதற்கு ஈரானுடைய அரசு முடிவு செய்திருக்கிறது. எனவே இங்கே அந்த ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட மாட்டாது என்பதும் மிக தெளிவாக இருக்கக்கூடிய சூழல்ல இரண்டாவதாக இன்னும் ஒரு ஈரானுடைய கப்பல் 3 கப்பல்களில் இன்னொரு கப்பல், அந்த கப்பல் இயந்திர கோளாறு காரணமாக தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இலங்கையினுடைய கடல் பரப்புக்கு அருகாமையிலே என்கிற செய்திகள் வெளிவந்த நிலையில் இலங்கை உடனடியாக அந்த கப்பலை மீட்கிற காரியங்களில் ஈடுபடவில்லை. ஏற்கனவே நம்ம கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தரவு செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் இலங்கை முட்டைக்கு மேலால் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா முட்டை உடஞ்சிடக்கூடாது, ரொம்ப கவனமாக நடக்கணுங்கிற மாதிரி நிலைமை இருக்குது. ஏன்னா இந்த யுத்தத்துக்குள்ள இலங்கையும் இழுத்து விடப்பட்டு விடும். ஆனால் கிட்டத்தட்ட இந்த பிரச்சனைக்குள்ள இலங்கை உள்ளுக்கு வந்துருச்சு என்கிற செய்திகளையும் அல் ஜசீரா வெளியிட்டு இருந்தது. இப்படியான சூழல்ல தான் இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக இலங்கையினுடைய அதிபர் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசுகிற சந்திப்பினுடைய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதிலே ஈரானுடைய கப்பலை மீட்பது என இலங்கை முடிவெடுத்திருக்கிறது. இலங்கை நடுநிலையாக இந்த யுத்தத்திலே செயல்படுவதாகவும் எந்த நாட்டுக்கும் சாதகமாகவோ பாதகமாகவோ இல்லாமல் செயல்படுவதாகவும் எல்லா நாடுகளும் அமைதியை விரும்ப வேண்டும், சண்டைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை இலங்கை விடுப்பதாகவும் இதே நேரம் குறித்த கப்பலை பாதுகாப்பதாகவும் அந்த கப்பலை மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு முடிவெடுத்திருப்பதாகவும் இலங்கையினுடைய அதிபர்
அதிபர் சொல்லி இருக்கிறார். இந்த கப்பல் திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், ஏதோ ஒரு வகையில் அந்த கப்பலில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மீட்கப்படுவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு விவகாரமாக மாறி இருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழலில் தான் இன்றைக்கு அனடோலு நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தரவுகளில் ஈரான் மீதான யுத்தத்தினுடைய முதல் 4 நாட்களுக்குள்ளாக அமெரிக்கா கிட்டத்தட்ட 2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்புள்ள இராணுவ உபகரணங்களை இழந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அனடோலு நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகளில் சொல்லப்படுகிற மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், கத்தரில் இருக்கக்கூடிய அல் உதை விமான நிலையத்தில், அல் உதை போர்ட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய முன்கூட்டியே எச்சரிக்கைகளை விடுக்கக்கூடிய ரேடார் அமைப்பை மொத்தமாகவே அளித்திருக்கிறது ஈரானுடைய ஐஆர்ஜிசி. இந்த ரேடார் அமைப்பு மட்டுமே 1.1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியானது. ஏன்னா அந்த ரேடாரில் தான் எதை தாக்குறதுக்கு எது வருது வராதுங்கிறத கண்காணித்து உடனடியாக தடுக்கக்கூடிய ஏற்பாடுகளை பண்ணுவாங்க. உதை போர்ட்டில் இருந்த அந்த ரேடாரை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அதனால தான் கத்தர் மீது தாறுமாறான தாக்குதல்கள் தொடர்ந்து ஈரானால் நடத்தப்படுகிறது. இன்றைக்கும் 27க்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் கத்தர் மேல நடத்தி இருக்கிறாங்க ஈரானால. காரணம் என்னன்னு கேட்டா, அமெரிக்காவினுடைய இந்த ரேடார் சிஸ்டம் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்குது. மூளைக்கு அடிச்சிட்டாங்க முதல் அடியாக. அதனால அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஈரானால் எங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அமெரிக்காவுக்கு உதை போர்ட்டில் இருந்த ரேடார் சிஸ்டத்துக்கே முதல் அடி அடித்த காரணத்தினால ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்குது. கத்தர் எங்களை அமெரிக்கா பாதுகாத்து விடும் என்று நினைத்து கொண்டிருந்த நிலையில் அமெரிக்காவினுடைய இந்த சிஸ்டம் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, ரேடார் தாக்கப்பட்டு சேதமாக்கப்பட்டதை கத்தரும் உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி குவைத்தில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்துவதற்கு தயாராகி கொண்டிருந்த 3 F-15 வகையான தாக்குதல் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அமெரிக்காவை பொறுத்தவரை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதை ஃப்ரெண்ட்லி அட்டாக்ல நாங்க தான் சுட்டு வீழ்த்திட்டோம்ங்கறாங்க. ஆனால் அது ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்பது தெரிந்த ஒரு விவகாரமாக மாறி இருக்கிறது. இதுவும் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருக்கக்கூடிய சூழல்ல ஈரான் பஹ்ரைனுடைய மனாமா பகுதிகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய கடற்படையின் 5வது கடற்படை தலைமையகத்தை தாக்கி கடுமையான சேதங்களை உண்டாக்கி இருக்கிறது. அங்கிருந்த 2 செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு முனையங்களையும் பாரிய கட்டிடங்களையும் ஈரான் அளித்திருக்கிறது. அந்த செயற்கைக்கோள் தகவல் முனையங்களை வச்சு தான் அவங்க தகவல்களை எடுத்துக்கிட்டு ஈரான் மேல அட்டாக் பண்ணி கொண்டிருந்தாங்க. அந்த இடங்களுக்கும் ஈரான் தாக்குதல் நடத்தி அளித்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இதுவரைக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய அல் ருவைஸ் பகுதிகளில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்காவினுடைய THAAD ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் இருக்குதா இல்லையா, அந்த சிஸ்டத்தினுடைய ரேடார்களுக்கும் ஈரான் தாக்குதல் நடத்தி அளித்திருக்கிறது. அளிக்கப்பட்ட ரேடார் மாத்திரமே 500 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியானது என்று சொல்லப்படுகிறது. இப்படி இந்த அரபு வளைகுடா நாடுகள் மேலே ஈரான் தாக்குதல் நடத்தும் போது கரெக்டாக என்ன பண்றான்னு கேட்டா, அங்க இருக்கக்கூடிய ரேடார் சிஸ்டங்களுக்கே கடுமையான தாக்குதல்களை நடத்தி அழித்து விடுகிறார்கள். எனவே அது அவர்களுக்கு அதற்கு பிறகு தாக்குதல் நடத்துவதற்கு ஈஸியாகி விடுகிறது. இன்றைக்கு கடுமையான தாக்குதல்களை துபாய் மேலேயும் நடத்தி இருக்கிறது ஈரானுடைய ஐஆர்ஜிசி என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் பொதுமக்களுக்கு பெரும்பாலும் எந்த பாதிப்புகளும் இல்லை, பாதிப்புகள் வந்துவிடவும் கூடாது. முழுமையாக அமெரிக்காவினுடைய தளங்களை நோக்கித்தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் கிழக்கு தஹரான் பகுதிகளில் கடுமையான வெடிச்சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை இஸ்னா இன்றைக்கு வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஈரானுடைய அரசோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு செய்தி நிறுவனம் தான் இஸ்னா. இந்த செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் தான் கிழக்கு தஹரானிலும் தென்கிழக்கிலும் இருக்கக்கூடிய பகுதிகளில் மிக கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேலிய அமெரிக்க ராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. எனவே ஈரான் மேலே கட்டுக்கடங்காத தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம பெரும்பாலும் ஈரானுடைய அட்டாக்குகளை சொல்றோம், அதே நேரத்தில் ஒன்றை புரிஞ்சுக்கிறோங்க, ஈரான் மேலேயும் இதைவிட கடுமையான தாக்குதல்களும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஈரான் மேல சாதாரண தாக்குதல் நடத்தப்படலை. ஆனால் இங்க புரிய வேண்டிய விவகாரம் என்னன்னா, ஈரான் ஒரு சிங்கிள் கண்ட்ரி, அவங்க ஒரு நாடு, அவ்வளவுதான். அந்த நாட்டின் மேல அமெரிக்கா, இஸ்ரேல் என்கிற மாபெரும் இராணுவ பலத்தை கொண்ட நாடுகள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கும் போது அந்த நாடுகளுக்கு ஈக்குவலாக அதற்கு நெஞ்ச நிமிர்த்தி நின்றுகிட்டு அட்டாக் பண்றாங்கல்ல, அதுதான் இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. இப்படியான சூழல்ல அமெரிக்கா தற்காப்பு பணிகளுக்காக பிரித்தானியாவினுடைய தளங்களை பயன்படுத்துவதற்கு இன்றைக்கு இங்கிலாந்து அனுமதி கொடுத்திருக்கிறது. இங்கிலாந்தினுடைய பிரதம மந்திரி கெய்ர் ஸ்டாமர் ஈரானுடைய ஏவுகணைகளை ஏவுவதற்கு முன்பு இடைமறிக்கிற நோக்கத்தில்
நேரத்தில் அமெரிக்கா அதை தடுப்பதற்காக எங்களுடைய தளங்களை பயன்படுத்திக் கொள்ள முடியும், ஈரானை அட்டாக் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடாது என்கிற அனுமதியை கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே நம்ம சொன்னோம், ஃபர்ஸ்ட்டுக்கு ஏழாம்பாங்க பிறகு கொடுப்பாங்க, அது நடக்கிறதான்னு. ஏன்னா இப்போ ஈரானுடைய கை ஓங்குகிற நேரத்தில் எல்லாம் அது எப்படியாவது கீழே விழுத்தாட்டணும்னா எல்லாருமே ஒன்று சேர்ந்துக்கிறவாங்க, எதிரிக்கு எதிரி நண்பனுங்கிற மாதிரி ஒரு நிலையில தான் இப்பொழுது போய்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல யுத்தத்தின் போது கிட்டத்தட்ட 300 ஈரானுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இதுவரைக்கும் நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. இதுவரைக்கும் 300 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அவங்க சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்களா. அவருடைய நாட்டுக்குள்ள போனதை சுட்டு வீழ்த்தின 300 தான் சொல்லியிருக்கிறாங்க. சுட்டு வீழ்த்தாம அடி வாங்கின எத்தனைங்கிறத அவங்க சொல்லலை, தாறுமாறாக அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். டெல் அவீவ் உள்ளிட்ட பல நகரங்களும் பற்றி எறியக்கூடிய செய்திகளும் தொடர்ந்து வெளியாகி வரக்கூடிய சூழல்ல தான் ஈரானுடைய ட்ரோன் தாக்குதலுக்கு கண்டிப்பாக பதிலடி கொடுக்கப்படும் என்று அசர்பைஜான் சொல்லி இருக்கிறது. இங்க ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கிறங்க, ஈரான் எங்கெல்லாம் தாக்குதல் நடத்துறாங்களோ அங்கெல்லாம் நாங்கள் தான் அட்டாக் பண்ணினோம் என்று சொல்லிடுறாங்க. அவங்க அட்டாக் பண்ணாத ஏரியாக்கள் நாங்கள் அதை அட்டாக் பண்ணலை, அப்போ யார் அட்டாக் பண்ணான்னு பார்த்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அசர்பைஜானுடைய ஏர்போர்ட்டுக்கு இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்ட ட்ரோன் அட்டாக் நடத்தப்பட்டிருந்தது. இந்த ட்ரோன் அட்டாக் நடத்தப்பட்டதோடு அசர்பைஜான் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு பதிலடி கொடுப்போம் நாங்கள் ஈரானுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அசர்பைஜானுடைய ஃபாரின் மினிஸ்டர் தொடர்பு கொண்டு என்ன சொன்னாருன்னா, இங்கே வாப்பா, நாங்கள்லாம் உங்களுக்கு அடிக்கலை, எங்கள் ட்ரோனா என்ன ஏதுங்கிறத செக் பண்ணிக்க, அது எங்கள் ஐட்டமே கிடையாது, எங்கள் பேரை சொல்லி உங்களுக்கு அடிக்கிறாங்க, உங்களையும் எங்களையும் மூச்சு விட பார்க்குறாங்க, நாங்கள் அட்டாக் பண்ணுறது நேரடியாக அமெரிக்காவினுடைய பேஸுகள் தான். அமெரிக்காவோட பேஸு, அமெரிக்காவினுடைய தூதுவராலயம், அமெரிக்காவினுடைய உளவுத்துறை மையங்கள், அமெரிக்காவினுடைய சொத்துக்கள் எங்கெல்லாம் இருக்கோ இதைத்தான் அட்டாக் பண்ணுறோம். இது அல்லாமல் உங்கள் நாட்டில் வேறு எதுக்காவது அட்டாக் நடந்ததுன்னு சொன்னால் அதை எல்லா நாடும் புரிஞ்சுக்கிறங்க, அது நாங்கள் அடிக்கலை, எவனோ ஒருத்தர் எங்கள் பேரை வச்சு உங்களுக்கு அடிக்கிறான்னா மொசாது அடிக்கிறான்னு அர்த்தம். இதைத்தான் இன்றைக்கு அசர்பைஜானுக்கும் இன்றைக்கு மொசாது தான் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அதை ஈரான் தாக்குதல் நடத்தலை என்று சொல்லி மிக தெளிவாக மறுத்துட்டாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் நேட்டோ நேற்றைய தினம் துருக்கி மேலே ஈரான் தாக்குதல் நடத்தி இருந்தது, பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருந்தது, அதை நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் என்று நேட்டோவினுடைய இராணுவ கூட்டமைப்பு அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் அதற்கும் இன்றைக்கு மிக தெளிவாகவே பதிலளித்திருக்கிறார் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி. நேட்டோ இல்லை, எவன் தடுத்ததா சொன்னாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது, டர்க்கி மேலே நாங்கள் தாக்குதல் நடத்தலை, எங்களுடைய இலக்கு எல்லாமே அமெரிக்காவுடைய பேஸுகள் தான். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதுதான் எங்களுடைய இலக்கே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் எந்த தாக்குதலையுமே நடத்தவில்லை. எனவே துருக்கி மேலே நாங்கள் தாக்குதல் நடத்தலன்ட்டாங்க, அசர்பைஜான் மேலே தாக்குதல் நடத்தலன்ட்டாங்க. அதே மாதிரி ஓமானுடைய சில பகுதிகள் மேலே நடத்தப்பட்ட, ஓமானில் இருக்கிற அமெரிக்கா பேஸ் மேலே நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் என்று சொல்லக்கூடிய ஈரான் மற்ற இடங்களுக்கு நாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். அரபு நாடுகளும் இதை புரியாமல் இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது. ஒரே அடியாக ஈரானோடு சண்டைக்கு போகாமல் தடுக்கிற வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஈரான் அட்டாக் பண்றதாக காட்டிக்கிட்டு ஈரானுடைய அட்டாக்கு இடையில மொசாதும் என்ன பண்றான், தெளிவா அரபு நாடுகளுடைய பகுதிகள் மேல அட்டாக் பண்றான். அட்டாக் பண்ணினா அந்த அரபு நாடுகளுக்கு கோபம் வருமா இல்லையா, அங்க அடிச்சிட்டான் இங்க அடிச்சிட்டான் நாங்க திருப்பி அடிக்க போறோம்னு அந்த சண்டையை மூட்டி விடுற வேலையை பார்க்கறான். இப்ப கிட்டத்தட்ட குர்துகளை கொஞ்சம் குழப்பி விட்டுருக்கான். குர்துகள்ல 2 குழுவுல ஒரு ஆயுத பிரிவு என்ன பண்றாங்கன்னா, ஈரானுக்கு எதிராக நாங்க சண்டையிட போறோம் இருக்காங்க, ஈரான் அவர்களுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழலை அவர்கள், அதாவது ஷியா சன்னி என்கிற மோதலை உண்டாக்கிவிட பார்க்கிறார்கள். அதிலே ரொம்ப கவனமாக இருக்கிறது அரபு நாடுகள் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஹார்முஸ் ஜலசந்தியை மூடினதுனால தான் தொடர்ந்து அங்கே வரக்கூடிய கப்பல்கள் மேலே ஈரான் தாக்குதல்களை நடத்துகிறது. இன்றைக்கும் அமெரிக்காவுடைய 2 மாபெரும் டேங்கர்கள் மேலே தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். கப்பல் மூழ்கி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஈராக்கில் இருந்த ஒரு டேங்கர் மேலேயும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இப்படியான சூழல்ல இன்றைக்கு அமெரிக்க அதிபர் விடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னா, தேவைப்பட்டா ஹார்முஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய டேங்கர்களை எடுத்துக்கிட்டு வெளியே போறதுக்கு நாங்க எங்களுடைய ராணுவத்தை பயன்படுத்துவோம். எவ்வளவு காலத்துக்கு பயன்படுத்துவோங்கிற கேள்வி இருக்கா இல்லையா? ஹார்முஸ்ல இருந்து நீங்க பெட்ரோல் டீசலை கொண்டு போனா உடனே அட்டாக் பண்ணுவானுங்கிறான், நகர விட மாட்டேன் மூடி வச்சிருக்கானுங்கிறான். ஆனால் நாங்கள் எங்கள் ராணுவத்தை பயன்படுத்தி கொண்டு போகணும்னா உன் கப்பலையே பாதுகாத்துருக்கணுமே. அமெரிக்காவுடைய டேங்கருக்கே அடிக்கிறானா இல்லையா, அமெரிக்காவுடைய கப்பலுக்கே அடிக்கிறானா இல்லையா, இதில் அடுத்த நாட்டு கப்பல்களை எத்தனை நாளைக்கு கொண்டு போவேன், எத்தனை வருஷத்துக்கு கொண்டு போவேன் என்கிற கேள்வி இருக்குதா இல்லையா? எனவே அமெரிக்காவுடைய இது ஒரு பம்மாத்து பேச்சாக இருக்கிறது என்பதையும் அனைவரும் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் ஈரானுடைய இராணுவம்
மேற்கு நகரமாக இருக்கக்கூடிய ஹொர்ராமாபாத் மீது பறந்து கொண்டிருந்த அமெரிக்காவினுடைய ஹேம்ஸ் 900 வகையான ஒரு ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதாக சற்று நேரத்துக்கு முன்பதாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இது IRGCயில் ஈரானுடைய இராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு. இந்த ஹேம்ஸ் 900 வகையான ட்ரோனுங்கிறது உளவு ட்ரோன். அந்த ட்ரோன் அவங்க சுட்டு கீழே விழுத்தாட்டி இருக்கிறாங்க. இது ரேடாருக்கு சிக்காதும்பாங்க. சிக்காததை எப்படி அவன் சுட்டு வீழ்த்துறானுங்கிற கேள்வி வருதா இல்லையா? சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கு காலை முதல் 7 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக ஈரானுடைய இராணுவம் அறிவித்திருக்கிறது. இந்த 7 ட்ரோன்களில் ஏற்கனவே விழுத்தாட்டின ஹேம்ஸ் வகையான ட்ரோன், அதே போன்று MQ-9 வகையைச் சேர்ந்த மேலதிகமான 7 ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிற. மொத்தத்தில் உளவு பார்க்கிற வேலையில் இருக்கக்கூடிய எல்லா ட்ரோனையுமே ஈரான் சுட்டு வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய தொழில்நுட்பம் அவர்களிடத்தில் துல்லியமாக இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரான் வெளியிட்டிருந்த இன்னும் ஒரு அறிவிப்பு என்னன்னு கேட்டால், அமெரிக்காவினுடைய இன்னும் ஒரு போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக IRGC அறிவித்திருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் நாட்டின் தென்மேற்கு எல்லைகளுக்கு அருகில் ஒரு அமெரிக்காவினுடைய F-15E வகையான தாக்குதல் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி செய்தி வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஏற்கனவே 3 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுடுச்சு குவைத்தில். அதுக்கு பிறகு ஈரானுடைய எல்லைக்குள்ள 4வது விமானத்தை சுட்டு வீழ்த்தினாங்க. இது 5வது F-15 வகையான விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. எனவே அமெரிக்காவினுடைய பாரிய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படுகிறது. சுட்டு வீழ்த்துகிற அந்த ஆயுதங்கள் ஈரானிடத்தில் இருக்கிறது என்பது திட்ட தெளிவானது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த காட்சியில் நீங்க பார்க்க முடியும். இன்றைக்கு ஈரான் மேல இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுடைய காட்சி தான். அங்கே இருக்கக்கூடிய மக்களை அல்லாஹுதான் பாதுகாக்க வேண்டும். அப்பாவி பொதுமக்கள் அவர்கள் மீது சரமாரியான இப்படியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது என்கிற சூழல்களுக்கு மத்தியில் இஸ்ரேலுடைய இராணுவத்தை, ஆக்கிரமிப்பு இராணுவத்தை இலக்கு வைத்து லெபனான் எல்லையில் தாக்குதல்கள் கடுமையாக நடத்தப்பட்டு வருகிறது என்கிற செய்திகளை ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். லெபனான் எல்லைக்கு அருகில் இருக்கக்கூடிய பலாதா தளத்தில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை இலக்கு வைத்து இன்றைக்கு சரமாரியான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது ஹிஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சர், அதே போன்று புரட்சிகர காவல் படையினுடைய தளபதி ஆகிய 2 பேரும் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று ஒரு 2 நாளைக்கு முன்பதாகவே ராய்ட்டர் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. தெஹ்ரானுடைய மூத்த அதிகாரிகளுடைய கூட்டத்தை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல்கள் நடத்தியதாகவும், அந்த தாக்குதல்களில் புரட்சிகர காவலர் படைப்பிரிவினுடைய தளபதி முகமது பாக்பூர் கொல்லப்பட்டதாகவும், அதே போன்று பாதுகாப்பு அமைச்சர் அமீர் நாசர் சாதே கொல்லப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தாலும் இந்த நிமிடம் வரைக்கும் அப்படியான ஒரு செய்தியை ராய்ட்டரை தவிர வேறு யாரும் வெளியிடவும் இல்லை. எந்த இடத்துலையுமே ஈரான் அப்படியான ஒரு செய்தியை இதுவரைக்கும் சொல்லலை. இது பிற சொன்னாங்கன்னா அதை நம்ம எடுத்து சொல்லிடுவோம். ஆனால் இதுவரைக்கும் அப்படியான எந்த செய்திகளையும் அவர்கள் சொல்லவில்லை. இதற்கு நடுவில் இன்னொன்று புரிஞ்சுக்கிறேங்க, ஒரு வாட்ஸ்அப் வீடியோ ஒன்று தொடர்ந்து பரவிக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் எனக்கும் அனுப்பிக்கிட்டு இது உண்மையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னா, ஒரு ஆள் என்ன பண்ணுறான்னா துப்பாக்கியோட எடுத்து தன்னைத்தானே சுட்டு செய்து கொள்ளுகிற ஒரு காட்சி. இதை போட்டு ஆயத்துல்லா அலி ஹாமனி எந்த இடத்துல இருக்கிறாருன்னு காட்டி கொடுத்த அதிகாரி இவன் தான், அது காட்டி கொடுத்தது எவ்வளவு பெரிய மாபெரும் தவறா போச்சுன்னு சொல்லி அதை உணர்ந்து தற்கொலை பண்ணுகிற காட்சியை பாருங்கள். அவனே அதை உணர்ந்து உலகத்துக்கு சொல்லி போட்டு தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்லி இந்த வீடியோ பரப்புறாங்க. முதல்ல இந்த வீடியோவுக்கும் ஆயத்துல்லா அலி ஹாமனி கொல்லப்பட்டதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த வீடியோ தொடர்பாக நம்ம தேடி பார்க்கும்போது ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கிடைக்கக்கூடிய தரவுகள் என்னன்னு கேட்டால், முதல்ல இந்த வீடியோ இந்த ஆயத்துல்லா அலி ஹாமனி சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோவே கிடையாது. அது பச்சை பொய், அதை புரிஞ்சுக்கிறீங்க. இதெல்லாம் பரப்பாதீங்க யாருமே. ரெண்டாவது, இந்த வீடியோ 2013 முதலாக இணையதளங்களில் சர்க்குலேட் ஆகிக்கொண்டே இருக்கிறது, சுற்றி சுழர்ந்து கொண்டே இருக்கிறது. உண்மையிலேயே இந்த வீடியோ டாக்காவில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தோடு, பங்களாதேஷில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தோடு தொடர்புடையது என்றும், இதற்கும் தற்போது நடக்கிற சம்பவங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2013 பங்களாதேஷில் நடைபெற்ற ஒரு போராட்டத்தின் போதுதான் இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம், தன்னைத்தானே ஒருவர் சுட்டுக்கொண்டு செய்கிற சம்பவம் நடந்திருக்கிறது என்கிற தரவுகள் கிடைக்கிற அதே நேரத்தில் இன்னும் ஒரு தரவு பிரகாரம் இது ஈராக்கினுடைய குர்துகளுக்கு மத்தியிலே இருந்த ஒருவன் தற்கொலை செய்து கொள்ளுகிற காட்சி என்கிற செய்தியும் இடம்பெற்றிருக்கு. இப்படி 2 செய்திகள் இது தொடர்பாக வருகிறதே தவிர எந்த இடத்திலையும் ஆயத்துல்லா அலி ஹாமனியை காட்டி கொடுத்தவன் மனசு
கொலை பண்ணிக்கிட்டான் என்றெல்லாம் இந்த செய்திகள் வெளிவரவில்லை. இந்த செய்திக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தயவு செய்து அந்த வீடியோக்களை யாரும் பரப்பாதீர்கள் என்கிற செய்திகளோடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய கிச்சனில் தான் நம்ம நிற்கிறோம். இது யானை வரக்கூடிய ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் இந்த வீடுகளில் இரவு நேரத்திலையும் பகல் நேரத்திலையும் இந்த கதவுகளை எல்லாம் எடுக்கிறதுக்கு முடியலை. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தெரிச்ச நிலையில், அழிஞ்ச நிலையில் இருக்குது. புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இலங்கையினுடைய பொத்துவில் பகுதிகளில் இருக்கக்கூடிய சர்வோதயபுரம் ஹிஜ்ரத் நகர் என்கிற பகுதிகளில் வீட்டு திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் அவங்க படுகிற கஷ்டங்கள் இங்கே நம்ம பார்த்தோம்னா வாழ்வதற்கான ஒரு சூழலே இங்கே கிடையாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. ஏன்னா ஆரி காலம் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு தண்ணீர் கிடைச்சிருது, குளங்கள்லாம் இங்கே எடுத்துடுறாங்க. இதே கோடை காலம்னு வந்து இப்போ நம்ம வந்திருக்கிறது கோடை காலம். கடுமையான வெயில், பாலைவனத்துக்கு நிகரான வெயில் அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இந்த காலகட்டங்களில் வாரத்தில் ஒரு முறை தான் தண்ணீர் வரும் அவங்களுக்கு. அதுல இருந்து அவங்க தண்ணி எடுத்து ஒரு வாரத்துக்கான தண்ணி அவங்க குடிக்கிறதுக்கு எடுத்துக்கிறணும். மற்ற தேவைகளுக்கு வெளியில இருந்து அவங்க தனியாக எடுத்துக்கிற வேண்டி இருக்கிறது. ஒரு 110 குடும்பங்கள் இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய வீடுகள், இந்த வீடுகள் எதுவும் அவங்களுக்கு சொந்தமானது கிடையாது. வேறு ஆட்களுக்கு சொந்தமான வீடுகள் எடுத்து அவங்க கொஞ்சம் திருத்த பணிகளை செஞ்சு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இது கிச்சன் தனி, ஹால் தனிங்கிற எந்த ஒரு வேறுபாடும் இந்த வீடுகளுக்கு கிடையாது. ரொம்ப ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள். எனவே இந்த ரமலானுடைய மாதத்தில் அவங்களுக்கான உதவிகளை செய்வதின் ஊடாக, ஜகாத்து தான தர்மங்களை கொடுப்பதின் ஊடாக நம்ம ஒரு இந்த வீட்டு திட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியும். அப்படி நடத்துகிற நேரத்தில் கண்டிப்பாக அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நிறைய தான தர்மங்களுக்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இஸ்லாம் நமக்கு 8 வகையாக பிரித்து ஜகாத்தை 8 கூட்டத்துக்கு கொடுங்க என்கிற வாய்ப்பை தந்திருக்கு. எந்த பகுதிகளிலையும் ஏதாவது அந்த கூட்டத்தில் ஒரு சாரார் இருப்பாங்க. அதுலேயும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னென்னு கேட்டால், முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிற இந்த இஸ்லாத்தை நோக்கி வருகிற சகோதரர்களுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது. இந்த பகுதிகளுக்கு வந்து நேரடியாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உதவணும் என்று யாராவது நினச்சிங்கன்னு சொன்னால் அவங்களையும் அழைத்து கொண்டு வருவதற்கு நம்ம தயாராக இருக்கிறோம். வந்து நீங்கள் பார்க்க முடியும் என்ன நிலைமையில் இந்த ஏரியா இருக்குதுன்னு சொல்லி உதவி செய்யக்கூடிய சகோதரர் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ள முடியும். அதே போன்று நம்முடைய அக்கவுண்ட் நம்பரும் உங்களுக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிறது. ஜகாத் நிதிகளை இன்றே அந்த மக்களுக்காக ஒதுக்குவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளுங்கள். கணவர் என்னமா பண்றாரு? கூலி வேலை செய்கிறாங்களா? நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க? பிள்ளைகள் எத்தனை? 2 பேர். அப்போ என்ன வாழ்வாதாரத்துக்கு வேறு என்ன பண்ணுவீங்க? தண்ணி மிஷினில் கொண்டு வந்து தாரேன். ஒரு கிழமைக்கு ஒரு தரம் பெறும். சரி, அதுதான் யூஸ் பண்ணணும். எவ்வளோ தருவாங்க? ஒரு குடும்பத்துக்கு 3 பூலி 4 பூலி. நாங்கள் குளிக்கிறதுக்கெல்லாம் காட்டு பகுதியில் ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்துக்கு போகிறோம் குளிக்கிறதுக்கு. அது இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும்? எவ்வளோ தூரம் இருக்குன்னு தலைவர்? 1 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். குளிச்சுட்டு வருவாங்க. இனி தண்ணிகள் தட்டுப்பாடங்களுக்கு குடிப்பானைக்கு அவங்க சார தண்ணி காணும். அம்மா உங்கள் வீட்டை கொஞ்சம் பார்க்கலாமா? நான் வரவா உள்ள? ஓ, இதெல்லாம் எங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி கூலி தொழில் செஞ்சு இந்த கை மரங்களை வாங்கி போட்டிருக்கிறோம் நாங்கள். ஓ, நீங்கள் எப்போ அவங்க வீட்டை கேட்குறாங்களோ அப்போ கொடுத்துட்டு போயிடணும். ஓ, அது வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய கிச்சனில் தான் நம்ம நிற்கிறோம். இது யானை வரக்கூடிய ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் இந்த வீடுகளில் இரவு நேரத்திலையும் பகல் நேரத்திலையும் இந்த கதவுகளை எல்லாம் எடுக்கிறதுக்கு முடியலை. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தெரிச்ச நிலையில், அழிஞ்ச நிலையில் இருக்குது. இதுதான் அவங்க சமையல் கட்டு. இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர்களெல்லாம் இப்படி இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இந்த சமையல் கட்டில் தான் அவங்க அந்த வேலைகளை பார்க்குறாங்க. அல்லாஹ் தான் அவங்களுக்கு அருள் புரிய வேண்டும். இரண்டாவது, நாம் அத்தனை பேரும் நினைத்தால் நம்முடைய உதவிகளை கொண்டு கண்டிப்பாக இதை வெற்றிகரமாக முடிக்க முடியும். வெற்றிகரமாக முடிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த நம்பிக்கையில் தான் களமிறங்கி இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இவற்றையெல்லாம் பார்க்குறதுக்கு விரும்புகிற சகோதரர், நாங்கள் வந்து நேரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அத்தனை சகோதரர்களையும் நீங்கள் விரும்புகிற சகோதரர்கள் நம்ம அழைச்சிக்கிட்டு வந்தும் காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறோம். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் தற்போது நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களுக்கான
14 வீடுகள் கட்டுகிற பணியில் 5 வீடுகளை கட்டியிருக்கிறோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். கட்டி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோம். மீதி 9 வீடுகளுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறோம். எனவே இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களுக்காக ஜக்காத்தில் இருந்து ஒரு போர்ஷன் நம்ம கொடுக்க முடியும். அவர்களுக்கு கடமையாக இருக்கிறது கொடுப்பது. எனவே அந்த உதவியை தாராளமாக செய்து வழங்குங்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த சகோதரர்களுக்கு நீங்கள் ஜக்காத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்குரிய பங்காகவும் அவர்களுக்கு உதவ முடியும். மிஸ்கீன்களுக்குரிய பங்காகவும் உதவ முடியும். ஃபக்கீர்களுக்குரிய பங்காகவும் அவர்களுக்கு உதவ முடியும். இந்த 3 கேட்டகரிக்குள்ளேயும் வரக்கூடிய மக்களாகத்தான் அவங்க இருக்கிறாங்க. எனவே உங்களால் முடிந்த உதவிகளை, தான தர்மங்களை இதற்காக வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த பணி நம்ம தான் முடிக்கணுங்கிற வகையில் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவிகளை இதற்காக வாரி வழங்குங்கள். நாளை மறுமையிலே நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இஸ்ரேலை முழுமையாக எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராகி இருக்கிறோம் என்று இன்றைக்கும் ஹிஸ்புல்லாக்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி நாயிம் காசிம் விடுத்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக எந்த விலை கொடுத்தாலும் நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்வோம் என்று சொல்லுகிறார் ஹிஸ்புல்லாக்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி நாயிம் காசிம். அதே நேரத்தில் எதிரியை முழுமையாக எதிர்கொள்வதுதான் எங்களுடைய விருப்பமே தவிர சரணடைவது எங்களுடைய தேவை இல்லை என்று சொல்லியும், கடந்த 15 மாதமாக நாங்கள் பொறுமையாக இருந்துகிட்டு இருந்தோம். அதற்குள்ளாக 500க்கும் மேற்பட்டவர்களை கொன்று குவித்திருக்கிறது இஸ்ரேல். யுத்த நிறுத்த மீறல்ல, இனிமேலும் எங்களுக்கு பொறுக்க முடியாது. அதுதான் இன்னைக்கு தாறுமாறா தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். திங்கட்கிழமையிலிருந்து மீண்டும் ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி வருகிற காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. இதற்கு மத்தியிலே தான் 5 நாட்கள் நடந்த யுத்தத்தில் இதுவரைக்கும் 500க்கு மேற்பட்ட அமெரிக்க இராணுவத்தைச் சேர்ந்தவர்களை நாங்கள் கொன்றிருக்கிறோம் என்று சொல்லி ஈரானுடைய உச்ச பாதுகாப்பு கவுன்சிலுடைய தலைவர் அலி லாரிஜானி அவருடைய செய்திக்குறிப்பிலே இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அலி லாரிஜானியை பொறுத்தவரை இவர் ஆயத்துல்லா அலி காமனியினுடைய ரொம்ப நெருக்கமாக இருந்தவர், மிக முக்கியமான ஆலோசகராக செயல்பட்டவர். இவரைத்தான் ஆயத்துல்லா அலி காமனி ஒரு சுப்ரீம் கவுன்சில் ஒன்றை உருவாக்கி, பாதுகாப்பு செக்யூரிட்டி கவுன்சில் ஒன்றை உருவாக்கி அந்த கவுன்சிலுக்கு தலைவராக நியமிச்சிருக்கிறார். இவரை தேடிக்கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய அமெரிக்க போர்சஸ். இவரை கொள்வதற்கு என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த நாட்டில் ஜனாதிபதியை கொள்றதை விட இவரை கொள்வது அவங்களுக்கு தேவையா இருக்குன்னா இவர் தான் இப்ப மொத்தத்தில் இந்த தாக்குதல்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்படியான சூழல்ல அலி லாரிஜானி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுடைய கோமாளித்தனமான பேச்சுக்களை கேட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மேல தாக்குதல் நடத்த வந்துட்டாரு. அவர் இன்னைக்கு 5-6 நாளா தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறார். இந்த 6 நாட்களுக்குள்ளாக இதுவரைக்கும் 500க்கும் மேற்பட்ட அமெரிக்க ராணுவத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம். அப்ப 6 நாட்கள் 500க்கும் மேற்பட்டவங்களை இழந்திருக்கிறீங்கன்னா இப்ப அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட், கிரேட்டர் அமெரிக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, அமெரிக்காவை முன்னாடி கொண்டு வரணும் தான் அவங்களோட தேவைன்னா இப்ப அமெரிக்கா ஃபர்ஸ்ட் இல்ல, இஸ்ரேல் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா இஸ்ரேலுடைய போர்சஸ் எங்கேயுமே இந்த அளவுக்கு சாகல, உங்க தான் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப சாகர ஆக்களை பார்த்தாவது நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா, உங்களை கோர்த்து விட்டாங்கிறது தான் இன்றைக்கு அலி லாரிஜானி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்பதற்கு மத்தியில் அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இதுவரைக்கும் அவர்களுடைய தரப்பிலிருந்து 6 பேர் மட்டுமே கொல்லப்பட்டதாக சொல்கிறது. ஆனால் உண்மையிலே அமெரிக்காவுடைய ஒரு கப்பலை மூழ்கடிச்சாங்க, 200 பேருக்கு மேலே ஒரே இடத்துல கொல்லப்பட்டாங்க. அலி லாரிஜானி சொல்வதை போல 500க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்கா அந்த தரவுகளை மறைத்துக் கொண்டிருக்கிறது என்பதும் நமக்கு தெரியும். இப்படியான சூழலில் தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுடைய ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து விரும்பினால், ஈரானில் ஆட்சி மாற்றத்தை உண்டாக்குவதற்கு தடுமாறினால், ஈரான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய டிமோனாவில் அமைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலின் அணுசக்தி தளத்தை குறிவைத்து தாக்கும் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். நாங்கள் இதுவரைக்கும் ஈரான் இஸ்ரேலில் பல இடங்களையும் தாக்கிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் டிமோனா மேலே எங்களுக்கு தாக்க முடியும், நாங்கள் தாக்குதல் நடத்தாமல் இருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து இதே வேலையை இஸ்ரேல் செய்து கொண்டிருந்தால் இஸ்ரேலுடைய டிமோனாவில் இருக்கிற அணுசக்தி நிலையத்தை நோக்கி தாக்குதல் நடத்தும். ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள் மேலே தாக்குதல் நடத்தி இருக்கிறது இஸ்ரேல். அதற்கு பதிலடியாக நாங்கள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அணுசக்தி நிலைகள் மேலே தாக்குதல்களை நடத்துவோம் என்கிற எச்சரிக்கையையும் சற்று நேரத்துக்கு முன்பதாகவும் மீண்டும் அறிவித்திருக்கிறது ஈரானுடைய IRGC என்கிற செய்திகளை நாம் பார்க்க முடியும். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்தும் இணைந்திருங்கள். உண்மை செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ரஸ்மின் மேசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்துகிற அதே நேரத்தில் நம்முடைய இந்த வீடியோவுக்கு கீழே நம்முடைய டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப்பினுடைய லிங்க் இருக்குது. அதிலே இணைய
சகோதரர் இணைந்து கொள்கிற அதே நேரம் இந்த செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்துவிடும். இந்த மாதிரியான செய்திகளை நம்ம கரெக்டான செய்தி உங்களை வந்து சேர்ந்துடணுங்கிறதுக்காகத்தான் முழுவதுமாக இந்த செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே பொய்யான செய்திகளை பரப்பி விடாமல் முடிந்த வரைக்கும் வருகிற ஒவ்வொரு செய்தியையும் நம்ம இது கரெக்டு தானா உண்மைதானாங்கிறத தேடி அல் ஜசீராவினுடைய செய்தி தொகுப்பின் துணையோடு தான் இந்த செய்திகளை உங்களுக்கு நாம் தந்துகிட்டு இருக்கிறோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். எனவே தொடர்ந்தும் இணைந்திருங்கள். ஆக்கிரமிப்பாளர்கள் அடங்க வேண்டும், ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும், அப்பாவிகள் கொல்லப்படுவது நிறுத்தப்பட வேண்டும், மத்திய கிழக்கிலே அமைதி திரும்ப வேண்டும், மொத்த மத்திய கிழக்கு மட்டுமல்லாமல் முழு உலகிலும் அமைதி திரும்ப வேண்டும் என்கிற பிரார்த்தனையை புனிதமிக்க ரமதானிலே அதிகம் முன்வைத்து வாருங்கள் சகோதர சகோதரிகளே என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹ்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.